ராவணன் அதிகாயனுக்கு உதவி செய்வான் வேண்டி மேலும் மிக பெரியதோர் யானைப்படையை அனுப்புகின்றான். அந்த யானைப்படையை இலக்குவனும் அனுமனுமாய் சேர்ந்து அழிக்கிறார்கள். அந்த செயலை முதலில் இலக்குவனிடத்திலிருந்து தொடங்குகிறான் கம்பன். 100,000 மத வெங்கரி ஒரு நாழிகை நுவல கூறு ஆயின, பயமுற்று ஒரு குலைவு ஆயின, உலகம் தேராதன மலை நின்றன, தெரியாதன சினமா வேறு ஆயின, அவை யாவையும் உடனே வரவிட்டான். மத வெங்கரி 100,000 கொடிய மதத்தினை சிந்தக்கூடிய யானைகளினது எண்ணிக்கை 100,000. 100,000 என்பது 1,00,000 யானைகள். ஒரு நாழிகை நுவல கூறு ஆயின, ஒரு நாழிகை கடந்தது என்று சொல்லுவதற்கு முன்பாகவே அந்த 1,00,000 யானைகளையும் துண்டு துண்டாக்கினானாம் இலக்குவன். உலகம் பயமுற்று ஒரு குலைவு ஆயின, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இத்தகு கொடிய போரினை கண்டு அச்சம் கொள்ள தலைப்பட்டன, கலக்கம் அடைந்தன. இந்த செய்தியை ஒற்றர்கள் மூலமாக கேட்ட ராவணனும் மனதினுள்ளே மெல்ல கலக்கத்தினை பெறத் தொடங்கினான். தேராதன மது மயக்கம், மன்னிக்கணும், மத மயக்கம் நீங்காதன மலை நின்றன, மலை போல் நிற்கக்கூடிய அந்த யானைகள் தெரியாதன சினமா, இதுவரை பிறர் காணாத அளவு உள்ளதாகிய புதிய யானைகள் வேறு ஆயின, வேறாக உள்ளவை அவை யாவையும் உடனே செலவிட்டான். இன்னும் பல புதிய யானை படைகளை இலக்குவனை தாக்குவதற்காக, அதிகாயனுக்கு உதவுவதற்காக மீண்டும் அனுப்ப தலைப்பட்டான் ராவணன். முதலில் அனுப்பின 1,00,000 யானைகளையும் ஒரு நாழிகை பொழுது முடிகிறது என்று சொல்லுவதற்கு முன்பாகவே இலக்குவன் அழித்த செய்தியை ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட ராவணன் மேலும் பல புதிய யானைகளை பெரும் படை அளவிலே அனுப்ப தலைப்பட்டான். அது எத்துணை எண்ணிக்கையா? 1,00,00,000 மத மால்கரி உள வந்தன, உடன் முன் பொறு கோடியில் உயிர் உக்கன ஒழிய, பொழி மத யாறு அருகுவ ஓடுவ வர உந்தினர், அசனிப்படி கணை கால் இரு கோடுடை மத வெஞ்சிலை இளவாள் அறி எதிரி. உடன் முன் பொறு கோடியில் உயிர் உக்கன ஒழிய, உடனே முன் போர் செய்த போர் முனையில் உயிர் விட்ட யானைகளை தவிர ஏற்கனவே அனுப்பின யானைப்படைகளெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன இலக்குவனால். அவ்வாறு அழிந்தது போக எஞ்சி இருக்கக்கூடிய யானைகள் உளவந்தன பொழி மத யாறு அருகு ஓடுவ, உயிர் உள்ளனவாய் பொழியக்கூடிய மதத்தினால் ஆற்று பெருக்கு போலே அந்த மதை நீரை பொழியக்கூடிய அந்த யானைகள் எத்தனை எண்ணிக்கையா? 1,00,00,000 மத மால்கரி, 1,00,00,000 என்னும் எண்ணிக்கை அளவில் உள்ள மதம் கொண்ட ஆண் யானைகள், அசனிப்படி கணைக்கால் இரு கோடுடைய மத வெஞ்சிலை இளவாள் அறி எதிரி. இடி போன்ற அசனின்னா இடி, இடி போன்று அம்புகளை செலுத்தக்கூடிய இரு முனைகளை உடைய வலிமையான கொடிய வில்லை ஏந்திய இலக்குவன் இளைய சிங்கம் போன்று போர்க்களத்தில், ஏன்னா யானைன்னா அதனை அழிப்பது சிங்கம் தான். அதனால அவ்வளவு பெரிய யானை படையை அழிப்பதற்கு ஏற்ற சிங்கம் போல் நின்று கொண்டிருந்த இலக்குவனுக்கு எதிராக இந்த புதியதாக வரப்பட்ட 1,00,00,000 யானைகளை உந்தினார்கள். அதன் மீது அமர்ந்திருந்த யானை பாகர்கள். உலகத்து உள மலை எத்தனை அவை அத்தனை உடனே கொல நிற்பன, பொருகிற்பன புடை சுற்றின, குழுவாய் அலகு அற்றன, சினம் முற்றிய அனல் ஒப்பன, அவையும் தலையற்றன கரமற்றன,
தனிவில் தொழில் அதனால். இந்த யானைகள் எப்படி இருந்தனவா? உலகத்து உள மலை எத்தனை. இந்த அரக்க தலைவனாகிய ராவணனால் அனுப்பப்பட்ட யானைகள் உலகத்தில் உள்ள மலைகள் எத்தனையோ அத்துணை மலைகளும் ஒன்றாய் திரண்டு வந்தது போல இருந்ததா. ஒவ்வொரு யானையும் ஒரு மலைக்கு சமமாக. அவை அத்தனை உடனே கொல நிற்பன பொருகிற்பன. அவை அத்தனையும் உடனே அழிக்குமாறு நிற்பனவற்றை ஒத்தனவாகி. மலை அசையாது, ஆனால் இது அசையக்கூடிய மலை. எதிரே நிற்கக்கூடியவர்களை எல்லாம் அழிப்பதற்கு என்றே காத்திருக்கக்கூடிய மலை. அழகு அற்றன குழுவாய்ப்புடை சுற்றின. அழகுன்னா அளவு, அளவு இல்லாத அந்த 1,00,00,000 யானைகளும் கூட்டமாய் இலக்குவனை சுற்றி கொண்டன. சினமுற்றிய அனல் ஒப்பன. அந்த யானைகள் அனைத்தும் கடுமையான சினத்தை கண்களிலே நெருப்பினை போல் கக்கிக் கொண்டு நின்றன. அவையும் அதனால் இப்படிப்பட்ட கொடிய சினத்தோடு தன்னை சூழ்ந்து கொண்டுள்ள அத்துணை யானைகளினது தலையற்றன கரமற்றன. லக்குவன் அம்பு எய்ய அந்த யானைகள் யாவும் தங்கள் தலைகளை இழந்தன. தங்களினது நீண்ட கைகளாகிய துதிக்கைகளையும் இழந்து போயின. நாலாயின நவயோசனை நனிவந்திசை எவையும் மாலாயின மத வெங்கரி திரிகின்ற வரலும் போலாயின உலகெங்கனும் என அஞ்சினர் துகளே போலாயின வயவானமும் ஆறானது புவியே. 4,000 நவயோசனை நனி வந்திசையவை. 34, 9, 94, 36. 36 யோசனைன்னா ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கேன். ஒரு யோசனை என்பது 10 மைல். அப்ப 36ஐயும் 10ஆல பெருக்கினீங்கன்னாக்க 360 சதுர மைல். எப்படியாம்? தூரம் உள்ள மிக வலிய திசைகளில் எல்லாம், எல்லா திக்குகளிலும்னு பொருள். அவ்வளவுதான். மாலாயின மத வெங்கரி திரிகின்ற வரலும். மயக்கம் கொண்ட மதத்தை சிந்தக்கூடிய கொடிய யானைகள் திரிகின்றனவாகி மிகுதியாக மேலும் மேலும் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த யானைகளை எல்லாம் உலகு எங்கனும் தோலாயின என அஞ்சினர். உலகம் முழுவதும் யானைகளால் நிரப்பப்பட்டு விட்டனவோ என்று பார்த்தவர்களெல்லாம் பயந்தார்களாம். அவ்வளவு யானைகள், எண்ண முடியாத யானைகள். வயவானமும் துகளே போலாயின. இத்துணை யானைகள் ஒன்று திரண்டு வந்ததினால் அவைகளால் எழுப்பப்பட்ட அந்த காலடி தடத்தினால் உருவான புழுதி வானமண்டலம் முழுவதும் நிறைத்தது. புவியே ஆறானது. அவ்வாறு எண்ணிக்கைக்கு அதிகமான யானைகள் வர அவைகளால் சிந்தின மத நீர் பூமியில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. வானவெளி புழுதியினால் நிறைக்கப்பட்டது. பூமி மத நீரினால் நிறைக்கப்பட்டு ஆறு போல் பெருக்கெடுத்து மத நீர் ஓடும் அளவினுக்கு எண்ணிக்கையில் அடங்காத யானைகள் மேலும் மேலும் இலக்குவனை தாக்க வந்து கொண்டிருந்தன. கடை கண்டில தலை கண்டில கழுத்தின் திரள் பிணமா இடை கண்டன மலை கொண்டன எழுகின்றன திரையால் புடை கொண்டு எரி குருதி கடல் புணர்கின்றன பொறி வெம்படை கொண்டு இடை படர்கின்றன மதையாறுகள் பலவால். கழுதின் திரள் பிணமா தலை கண்டில கடை கண்டில. பேய், கழுதுன பேய்கள். ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கோம். போர்க்களத்துல இறந்து போன குதிரை, யானை வீரர்களினது நிணத்தை உண்ணுதற்கு பேய்கள் வரும். இது அந்த காலத்துல போர்க்கள நம்பிக்கைகளில் ஒன்று. அந்த பேய்களின் கூட்டம் பிணமாகிவிட்ட யானைகளின் தலை பக்கத்தையும் வால் பக்கத்தையும் காணாதனவாய் அறுத்து கொண்டு போனதுனால வெறும் உடல் மட்டும் இருக்கு. இடை கண்டன மலை கொண்டன எழுகின்றன. தலையும் வாலும் இல்லாத இடைப்பகுதியான வெறும் வயிற்று பகுதியை கொண்டுள்ள யானைகளின் பிணம் அங்கு இருப்பதினால ஒவ்வொன்றும் அந்த யானையினது உடலை தூக்கி செல்லுவது, ஒவ்வொரு பேயும் ஒரு மலையை தூக்கி செல்லுவது போல காட்சியளிக்கின்றனவா. திரையால் புடை கொண்டு ஏறி குருதி கடல். அலைகளின் பக்கங்களில் எரியப்படக்கூடிய குருதி கடல். யானையினது உடலில் இருந்து சிந்தின ரத்தம்
கடல் போல பறந்திருக்க பொறிவெம் படை கொண்டு இடை பகர்கின்றன. தீப்பொறி வெளிப்படும் கொடிய படைக்கலங்களை இடையில் அடித்து கொண்டு பரவி செல்லுகின்றது. யானையினது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரத்தம் ஆறு போல் ஓடி கடல் போல் பரவி அந்த போர்க்களத்துல வீரர்களால் எய்யப்பட்ட ஆயுதங்களையும் அடித்து செல்லுகிறதாம். மத யாறுகள் பல புணர்கின்றன. பல இடங்களிலிருந்து யானைகளினால் சிந்தப்பட்ட மதநீர் பல திக்குகளிலிருந்து ஆறுகள் போல் பெருக்கெடுத்து ஓடி இந்த கடல்ல, குருதி கடல்ல கலக்க அந்த கடல்ல எல்லா ஆயுதங்களும் அடித்து செல்லப்படுகின்றனவா. ஒற்றை சரம் அதனோடு ஒரு கரிபட்டு உக ஒளிர்வாய் வெற்றி கனை உறும் ஒப்பன வெயில் ஒப்பன அயில் போர் வற்றக்கடல் சுடுகிற்பன மழை ஒப்பன பொழியும் கொற்றக்கரி 10,000 ஒரு பத்தியில் கொள்வான். எப்படி கொன்றானா, ஒற்றை சரம் அதனோடு ஒரு கரி பட்டுவுக, ஒரு அம்புக்கு ஒரு யானை இறந்து விழுமாறு. ஒரு அம்பு கூட இலக்கை தாக்காமல் போகல. ஒவ்வொரு அம்பும் அவனால் எய்யப்பட்ட ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு யானையை கொன்றது. அவ்வளவு இலக்கண சுத்தமான வில்லாற்று. அந்த மாதிரி எரியக்கூடிய அம்புகள் ஊரும் ஒப்பன வெயில் ஒப்பன அயில் போல் வற்ற சுடுகிற்பன. இந்த லக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருந்ததா, ஒரு சில அம்புகள் இடி போன்று யானைகளை தாக்கின, சில அம்புகள் ஒளியோடு சூரியனானவன் வந்து தாக்குவது போல அத்தகு ஒளியோடு வந்து தாக்கின. எது போலன்னா, பழைய காலத்துல முருகன் உக்கிரகுமார பாண்டியனாக முருகன் தன் கைவேலால் கிரௌஞ்ச மலையை அழித்தான் அல்லவா, அது போல இலக்குவனது அம்புகள் மலை போல் இருக்கக்கூடிய யானைகளினது உடலை தகர்த்து ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு யானையை கொன்றதாம். ஒளிர்வாய் வெற்றி கனை ஒளிவிடக்கூடிய வெற்றியை பொருந்திய அம்புகள் மழை ஒப்பன பொழியும் கொற்றக்கரி, மழை போல சிந்தி மதநீரை பொழியக்கூடிய யானைகளின் மீது மழை போல் சிந்தி 10,000 ஒரு பத்தியில் கொள்வான். பத்தின்னா யானை நிக்கிற வரிசைக்கு பத்தின்னு பேர். அந்த ஒரு பத்தியில 10,000 யானைகள் நின்றதான் வரிசையாக அவைகளை கொன்று அழித்தானாம் இலக்குவன். இவனுடைய அழித்தல் தொழிலை பார்த்த உடனே மலை அஞ்சின, மழை அஞ்சின, வனம் அஞ்சின, பிறவும் நிலை அஞ்சின, திசை வெங்கரி நிமிர்கின்றன கடலில் அலை அஞ்சின, பிரிது என் சில தனி ஐங்கர கரியும் கொலை அஞ்சுதல் புரிகின்றது கரியின் படி கொழலார். கரியின் படி கொழலால் யானைப்படையை தேடிக்கொள்ளும் தன்மையை கண்டு யாரு, இலக்குவன் எங்கெல்லாம் யானை இருக்கோ அங்கெல்லாம் போய் தன் அம்பினை செலுத்தி அழிக்கின்றான். அந்த நிலையை கண்டு மலை அஞ்சின, பூமியில இருக்கிற மலைகளெல்லாம் பயந்தனவா. நாமும் தோற்றத்தால் யானையை போல் இருக்கிறோம், எங்கு இந்த லக்குவன் அது அம்பு நம்மையும் அழித்து விடுமோன்னு மலைகள் அஞ்சின. மழை அஞ்சின, வானத்துல தெரியக்கூடிய கரிய மேகங்கள் தாங்களும் தோற்றத்தில் யானை போல் இருப்பதினால் எங்கு அந்த லக்குவன் நம்மையும் அழித்து விடுவானோ என்று வானவெளியிலே உலவக்கூடிய மேகங்கள் அஞ்சின. பிறவும் திசை வெண்கரி நிலை அஞ்சின, பூமியை காத்து கொண்டிருக்கக்கூடிய எண் திசை யானைகளும் நாமும் யானைகளாக இருப்பதினால் எங்கே நம்மையும் இந்த லக்குவனது அம்புகள் கொன்று விடுமோ என்று திக்கு யானைகள் அஞ்சின. கடலின் நிமிருகின்றன அலை அஞ்சின, கருங்கடலிலே எழுந்து வீசக்கூடிய உயரிய அலைகள் தோற்றத்தால் யானைகள் போல் இருப்பதினால் எங்கு இலக்குவனது அம்பு தங்களையும் தாக்கி விடுமோ என்று கவலை கொண்டன. சில பிரிது என் வேறு சிலவற்றை தனித்தனியாக என்ன கூறுவது, உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் பயந்தன. தனி ஐங்கர கரியும் கொலை அஞ்சுதல் புரிகின்றது. ஒப்பற்றதாக கருதப்படக்கூடிய 5 கரத்தை உடைய விநாயக கடவுளே அஞ்சினானாம் இந்த லக்குவனினது அம்பினது ஆற்றல் கண்டு. விநாயகனே அஞ்சுகிறான் என்று சொன்னால் வேறு ஏதாகிலும் புதியதாக சொல்லுதற்கு இருக்கிறதா? உலகில் உள்ள
எவையெல்லாம் யானை வடிவத்தில் காட்சி அளித்தனவோ அவையெல்லாம் இந்த லக்குவன் அம்புக்கு அஞ்சி எங்கு இந்த அம்பு தங்களையும் கொன்று விடுமோ என்று கவலைக்குள் ஆழ்ந்தன. கால் ஏறின சிலை நான் ஒலி கடல் ஏறுகள் பட வான் மேல் ஏறின மிசையாளர்கள் தலை மெய்தொறும் உருவ கோல் ஏறின உறும் ஏறுகள் குடியேறின எனலாய் மால் ஏறின களி யானைகள் மழை ஏறு என மறிய. கால் ஏறின சிலை நான் ஒலி இலக்குவனுடைய இரு முனைகளிலும் பொருந்துமாறு இறுக்கி கட்டப்பட்ட அந்த நாணினது ஒலி கடல் ஏறுகள் படவான் மேல் ஏறின. கடலில் உள்ள சுறா மீன்களும் மகர மீன்களும் பெரு மீன்களை அழியச் செய்து வானத்திலும் தோன்றின. உறும் ஏறுகள் குடியேறின எனலாய் பேரிடிகள் ஓரிடத்தில் குடி சென்று அமர்ந்தது போல மால் ஏறிய களி யானைகள் மழை ஏறு என மறிய. மயக்கம் மிக்க மதக்களி கொண்ட யானைகள் மழைக்கால இடி என்று எண்ணக்கூடிய அளவிலே மடங்கி வீழவும் மிசையாளர்கள் தலை மெய் தொறும் உருவ கோல் ஏறின. யானைகளின் மேல் அமர்ந்து கொண்டு அதனை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பாகர்களினது தலைகள் மற்றும் உடம்புகளிலும் இந்த லக்குவனது அம்புகள் பாய்ந்து அவர்களையும் இறந்து கீழே விழச் செய்து. யானை படைகளை மட்டும் அழிக்கல, அந்த யானை படைகளை இயக்கிய பாகர்கள் அனைவரையும் இலக்குவனது அம்பு அழித்தது. இது ஒரு பக்க காட்சி. மற்றொரு பக்கம் முன்பே சொன்னோம் அல்லவா, இந்த ராவணனால் அனுப்பப்பெற்ற புதிய யானை படைகளை ஒரு பக்கத்துல இலக்குவன் அழிக்க தொடங்கினான், மற்றொரு பக்கத்துல அனுமன் அழிக்க தொடங்கினான். இப்ப அனுமன் ஒரு விலங்கு, அவன் எப்படி அழிப்பான்? இலக்குவன் முறையாக போர்க்கலை தெரிந்து அதன்படி யானைகளை அழிச்சான். அனுமன் என்னதான் பெரிய ஞானியாக ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை எப்படி அழிக்கும்? அதற்கு எப்படி கம்பன் வார்த்தைகளை கையாளுகிறான்னு பாருங்க. இவ்வேளையின் அனுமான் முதல் எழு வேலையும் அணையார் வெவ்வேலவர் செல ஏவிய கொலை யானையின் மிகையை செவ்வே உற நினையா ஒரு செயல் செய்குவன் என்பான் தவ்வேல் என வந்தான் அவன் தனி வேல் என தகையான். அனுமனுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், அனுமனை அறிமுகப்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் கம்பன் ஒரு அடைசொல் சொல்லாமல் சொல்லவே மாட்டார். என்ன சொல்லியிருக்கார்? தனிவேல் என தகையான், ஒப்பற்ற ஆற்றல் உடையவன் ஒரு அடைமொழியை கொடுத்தார். எப்படி? இவ்வேளையில் இவ்வாறு இலக்குவன் யானை படைகளை ஒரு பக்கத்தில் அழித்து கொண்டே போரினை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த நேரத்துல முதல் எழு வேலையும் அணையார் வெவ்வேலவர் சிறப்புடைய 7 கடல்களை ஒத்துள்ளவர்களான கொடிய வேலை ஏந்திய அரக்கர்களை செல ஏவிய கொலை யானையின் மிகையில், அந்த அரக்கர்களால் ஏவப்பட்ட கொடிய கொலை தொழிலை செய்யக்கூடிய அந்த யானைகளின் படையை, மிகுதியான அந்த யானைகளின் படையை அனுமன் செவ்வே உற நினையா, அனுமன் செம்மையாக இந்த யானை படைகளை அழிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு செயல் செய்குவன் என்பான். நான் தனியாக ஒரு வீரச் செயலை செய்ய போகிறேன் என்று மனத்துள் எண்ணி அவன் தனிவேல் என தகையான் தவ்வேல் என வந்தான். அந்த லக்குவனுடைய ஒப்பற்ற வேலின் தன்மையை உடையவனாய். எப்படி லக்குவனது வில்லாற்றல பார்த்தா, லக்குவன் கையில ஒரு வேல் இருந்தால் அந்த வேல் அவனுடைய ஆற்றல் எதற்கு இணையானதா? அனுமனது ஆற்றலுக்கு இணையானதாம். என்ன அழகான கற்பனை! இலக்குவன் கையில் உள்ள வேல் படைக்கு இணையாக ஆற்றலை உடைய அனுமன் திடீரென்று அந்த யானை படைகளுக்கு ஊடாக தோன்றினான். என்ன செய்தான்? ஆர்த்து அங்கு அனல் விழியான் முதிர் மத யானையை அணையான் தீர்த்தன் கழல் பரவா முதல் அரிபோல் வரு திரளான் வார்த்தாங்கிய கழலான் ஒரு மரம் நின்றது நமனார் போர் தண்டினும் வலிது ஆயது கொண்டான் புகழ் கொண்டான். முதிர் மத யானையை அணையான், முதிர்ந்த மதம் கொண்ட யானையை போன்றவனும் முதல் அரிபோல் வரு திரளான், முழு முதற் பொருளான
நாராயணன் நரசிங்க அவதாரம் எடுத்தான் இல்லையா, அந்த நரசிங்கத்திற்கு இணையான ஆற்றலை கொண்டவனாகிய அனுமன் வார்த்தாங்கிய கழலான் வாரால் பிணித்து கட்டப்பட்ட வீரக்கழலை அணிந்தவன் புகழ் கொண்டான் பெரும் புகழுக்கு உரியவனாகிய அனுமன் தீர்த்தன் கழல் பரவா தீர்த்தன்னா தூயவன் புண்ணியன்னு பொருள். புண்ணியனாக இருக்கக்கூடிய ராமனது திருவடியை மனத்தினுள் எண்ணிக்கொண்டு துதித்து அங்கு ஆர்த்து அனல் விழியா அப்பொழுது பேரொளி செய்து நெருப்பு வெளிப்பட விழித்து அந்த யானைப்படையை பார்த்து நமனார் போர்த்தண்டினும் வலிது ஆயது, யமன் கையில இருக்கக்கூடிய கதையை காட்டிலும் ஆற்றல் மிகுந்ததாகிய ஒரு மரம் நின்றது கொண்டான். அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை அப்படி பறித்து கொண்டு கையில நின்று. விலங்கு அவன் கையில ஆயுதம் எல்லாம் கிடையாது, கல்லு மண்ணு மரம் தான். எப்படி அந்த மரத்தை பிடித்து கொண்டு என்ன செய்தான், கருங்கார்பூரை நெடும் கையன களி யானைகள் அவை சென்று ஒருங்கு ஆயின உயிர் மாய்த்தன பிரிது என் பல உரையால் வரும் காலனும் பெரும் பூதமும் மழை மேகமும் உடனா பொறும் காலையில் மலை மேல் விழும் உறும் ஏறு என புடை. அனுமன் கையில பற்றி இழுத்த அந்த மரத்தை கொண்டு வரும் காலனும் கொல்லும் தொழிலை மிக லாகவமாக செய்யக்கூடிய யமனை போன்று, யமனுக்கு உயிர் எடுக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம், ரொம்ப லாவகமா செய்வான், ரொம்ப கைவந்த கலையாக கையாளுவான். அந்த யமனை போன்று அனுமன் பெரும் பூதமும் ஐம்பெரும் பூதங்களும் மழை மேகமும் மழை தரக்கூடிய கரிய மேகமும் உடனாய் பொறும் காலையில் ஒன்றாகி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு யுக முடிவு ஏற்படக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய செயல் போல மலை மேல் விழும் உறும் ஏறு என புடைத்தான். மலை மேலே விழக்கூடிய பெரியதோர் இடி என்பது போல கையில பிடித்து கொண்ட மரத்தால் அந்த யானை படைகளை அடித்தான். அதனால் கருங்கார்பூரை நெடுங்கையென களி யானைகள் கரிய மேகத்தை போன்று நீண்ட துதிக்கையை உடைய மதம் சிந்தக்கூடிய பெரிய பெரிய யானைகள் அவை சென்று தொகுதியாக அனுமன் எதிராக சென்று ஒருங்கு ஆயின உயிர் மாய்ந்தன ஒன்றாக சேர்ந்தனவை. லக்குவன் ஒவ்வொன்றா அழிச்சான், அனுமன் கூட்டம் கூட்டமா அழிச்சான். ஆகவே சேர்ந்தன உயிர் ஒழிந்தன பல உரையால் பிரிதியன். இது பற்றி வேற என்ன நான் சொல்ல முடியும்? அனுமன் மரத்தை பறித்து யமனை போன்று யமன் கையில் உள்ள கதையை காட்டிலும் பெரியதாகி அந்த மரத்தை அனாயாசமாக யானை கூட்டத்தின் மீது எரிந்தான். அத்துணை யானைகளும் அழிந்து போய. எப்படியெல்லாம் அழிச்சான்? மிதியால் பல, விசையால் பல, மிடலால் பல, இடரும் கதியால் பல, தெழியால் பல, காலால் பல, வாலின் நுதியால் பல, நுதலால் பல, நொடியால் பல, பயிலும் குதியால் பல, குமையால் பல கொன்றான் அறம் நின்றான். ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. இந்த ஒற்றை சொற்களை கொண்டு கம்பன் ஒரு மிகப்பெரிய மாளிகை எழுப்பும். இதுல பாருங்க, அறம் நின்றான், தர்மத்தின் தனிமை தீர்ப்பதற்காக துணை நின்றவனாகிய. தர்மம் யாரு? ராமன். ராமனது தனிமையை தீர்க்க ராமனுக்கு உரியதாகிய நிரந்தர துணையாக நின்ற ஹனுமன் யானைகளை எப்படியெல்லாம் கொன்றான்? மிதியால் பல, பல யானைகளை மிதித்தே கொன்றான். விஷயால் பல, இவன் போன வேகத்தை ஊடுருவி கொண்டு சென்ற வேகத்துல பல யானைகள் தாக்குண்டு இறந்து போயின. மிடலால் பல, வலிமையால் பலவற்றை தன்னுடைய ஆற்றலினால் கையாலே அடிச்சு கொண்டான். இடரும் கதியால் பல, நடக்கிற வேகத்துல கால்ல எட்டி உதைத்து கொன்றான் பல யானைகளை. தெழியால் பல, யானைகளை பார்த்து பெரியதோர் ஒலி எடுத்து கத்துவான். அந்த கத்தல் ஒலியை கேட்டு யானைகள் செத்து விழுந்தன. காலால் பல, காலினால் பலவற்றை எற்றினான். நுதலால் பல, நெற்றியால் பலவற்றை முட்டி கொன்றான். நொடியால் பல, கைவிரல் இரண்டையும் முறுக்கி அதன் மூலமாக கொன்றான். பயிலும் குதியால் பல,
குரங்கல்லவா ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு தாவி குதிக்கும் போது எங்கெல்லாம் அவன் இறங்குகிறானோ அவன் காலின் கீழ் பல நூற்றுக்கணக்கான யானைகள் செத்து மடிந்தன. குமைத்தலால் பலவற்றை கொன்றான். குமைத்தல்னாக்க குத்துதல். குத்தியே பல யானைகளை கொன்றான். கொன்றதோட என்னன்னு செய்தான்? பறித்தான் சில, பகிர்ந்தான் சில, பகிர்ந்தான் சில, பனை போன்று இருத்தான் சில, இடந்தான் சில, பிளந்தான் சில, எயிற்றால் கரித்தான் சில, கவர்ந்தான் சில, கரத்தால் சில பிடித்தான், முறித்தான் சில, திறத்து ஆனையின் நெடும் கோடுகள் முனிந்தான். சினம் கொண்டவனாகிய முனிந்தான். சினம் கொண்டவனாகிய அனுமன் திறத்து ஆனையின் நெடுங்கோடுகள், சில வலிய யானைகளினது நீண்ட கொம்புகளை சில பறித்தான். கொம்புகள் அப்படியே பற்றி பிடுங்கி எரிஞ்சான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பற்கள் அப்படியே பிடுங்கினா எப்படி இருக்கும், அது போல எரிந்தான். சில பகிர்ந்தான், சிலவற்றை பிளந்தான். இந்த தந்தத்தை பிடித்து அப்படியே அதனுடைய தலையோடு பிளந்தான். சில பகிர்ந்தான், கூறுபடுத்தினான், ரெண்டா கிழிச்சு போட்டான். சில பனை போன்று இருத்தான், சிலவற்றை மூங்கில்கள் ஒடிப்பது போல படக்கென்று ஒடித்தான். சில இடந்தான், சிலவற்றை தோண்டினான். சில பிளந்தான், சிலவற்றை பல துண்டுகளாக பிளந்து போட்டான். சில எயிற்றால் கரித்தான், சில யானைகளின் தந்தங்களை பல்லால கடிச்சு துப்பினான். சில கவர்ந்தான், சிலவற்றை கைகளினால் பற்றி இழுத்து கவர்ந்தான். சில கரத்தால் பிடித்தான், சில யானைகளின் தந்தங்களை கரங்களினால் அப்படியே தடுத்து நிறுத்தினான். சில முறித்தான், சிலவற்றை அப்படியே வேரோடு முறித்து அழித்தான். ஒரு விலங்கு அதுதான் செய்ய முடியும். வாரி குறை கடலில் புகவிலகும் நெடுமரத்தால் சாரித்து அலைத்து உருட்டும் நெடுந்தலத்தில் படுத்து அரைக்கும் பாரில் பிடித்து அடிக்கும் குடற்பறிக்கும் படர் விசும்பின் ஊரில் செல எரியும் மிதித்து உழக்கும் முகத்து உதைக்கும். வாரிக்குறை கடலில் புகவிலகும். அனுமன் யானைகளை எடுத்து ஒலிக்கின்ற கடல்ல முழுகிற மாதிரி தூக்கி வீசின். நெடுமரத்தால் சாரித்து அலைத்து உருட்டும். நீண்ட மரத்தை கொண்டு சாரி திரிந்து மரங்களை உருட்டி உருட்டி எல்லா திக்குகளிலும் மரத்தை சுழற்றி சுழற்றி அடித்து யானைகளை கொன்றான். நெடும் தளத்தில் படுத்து அரைக்கும். பெரிய நிலத்துல யானைகளை கீழே தள்ளி காலால் மிதித்தே அரைத்தான். பாரில் பிடித்து அடிக்கும். சில யானைகளை பிடிச்சு படுவேகமாக சுழற்றி பூமியில மோத வைத்து அடித்து. குடற்பறிக்கும். வயிற்றிலே குற்றி யானையினது குடலை பறிப்பான். படர் விசும்பின் ஊரில் சிலை எரியும். படர்ந்து இருக்கக்கூடிய வானுலகத்துல போய் விழறா மாதிரி, சொர்க்கத்துல போய் விழறா மாதிரி இங்கிருந்து யானைகளை எடுத்து வீசின். மிதித்து கலக்கும். காலால் மிதித்து அந்த யானை படையை கலக்கினான். முகத்து உதைக்கும். யானைகளினது நெற்றியில காலால் உதைக்கும். இப்படியாக பல யானைகளை கொன்றான். வாளால் வரவழைக்கும். நெடுமலை பாம்பு என வளையா மேல் ஆளொடு பிசையும் முழு மலை மேல் செலவிலக்கும். ஆளாலம் உண்டவனே என அகல் வாயின் இட்டு அதுக்கும். தோலாயிரம் இமை பொழுதின் அரியேறு என தொலைக்கும். வாளால் நெடுமலை பாம்பு என வரவழைக்கும். மேலும் அனுமன் என்ன செய்தானா, வாளினால் நீண்ட மலைப்பாம்பு போல வளர்ந்து யானைகளை வாளால வளைத்து நெருக்கி கொன்றான். வளையா மேல் ஆளொடு பிசையும். இந்த வாளினால், அந்த தன்னுடைய வாளினால் அந்த யானைகளை சுற்றி அந்த மேலே உள்ள பாகர்களோடு சேர்த்து பிசைந்து கொன்று விடுகிறான். முழு மலை மேல் செலவிலக்கும். சில யானைகளை பெரிய மலையின் மீது மோதி உயிர் விடச் செய்வான். அந்த யானையை பிடிப்பான், பக்கத்துல இருக்கிற மலையோட போய் மோத வேண்டியது. ஆளாலம் உண்டவனே என அகல்வாயின் இட்டு அதுக்கும். ஆலகால நஞ்சினை உண்ட சிவபெருமான் போல சில யானைகளை வாயில போட்டு கொண்டு அதுக்குதல்னா மென்று துப்புதல். அரி ஏறு என தோல் ஆயிரம் இமை போதினில் தொலைக்கும். ஆண் சிங்கம். அரி ஏறு ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் போல யானைகள் ஆயிரத்தை இமை பொழுதில்
கண்ணிமைக்கிற நேரத்துல அழிச்சு. அந்த அளவினுக்கு மிக கடுமையான முறையிலே அந்த யானை படையை லக்குவனுக்கு மாறாக லக்குவன் கை வேலாக நின்று அனுமன் அழிக்க தலைப்பட்டான். அவனது அழித்தல் எந்த அளவினுக்கு சென்றது என்பதை அடுத்த வகுப்பிலும் தொடருவோம். நன்றி.